உங்க காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு தரணுமா? இந்த அம்மன் கோயிலுக்கு போங்க, நிச்சயமா அவ கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. எங்க இருக்குதானே கேக்குறீங்க? அத பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு முறை புதுக்கோட்டைய தொண்டைமான் மன்னர்கள் ஆண்டு வந்த சமயம். அப்ப அவங்களுடைய குலதெய்வம் பிரகதாம்பிகை. அப்போ அவங்க போருக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு அன்னதானம் செய்யறதா இருந்தாலும், ஒரு சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் அந்த பிரகதாம்பிகையினுடைய கட்டளை இல்லாம, உத்தரவு இல்லாம செய்யவே மாட்டாங்க. அந்த நாட்டை ஆடுறது என்னவோதான் அரசன், ஆனா செயல்படுத்துறது எல்லாம் அந்த பிரகதாம்பாள் தான். பிரகதாம்பாளுடைய கட்டளையே அரச சாசனம். அப்படி இருக்கிற சமயத்துல புதுக்கோட்டை மன்னர்கள் காலங்காலமா பாதுகாத்து வைத்திருந்த பத்திரம் ஒண்ணு காணாம போச்சு. அரண்மனை முழுக்க தேடியும் கிடைக்கல. அவங்களுக்கு ரொம்ப சோகமா போச்சு. எப்படி எல்லாரையும் நம்ம சந்திக்க போறோம், பெருத்த அவமானமாச்சேன்னு கவலையில இருக்கும்போது மேல இருந்து ஒரு அசரீரி, என்ன மறந்துட்டியே அப்படின்னு பிரகதாம்பாளினுடைய குரல். உடனே மன்னன் பதறி போய் தன் தலையில இருக்கிற கிரீடத்தை கழட்டி தாயார் முன்னாடி வச்சு, அம்மா தாயே, என்னுடைய தலை யாரு முன்னாலையும் தாழக்கூடாது, அதுக்கு நீதான் அருள் செய்யணும், எப்படியாவது அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்க, கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் ஓடி வந்து பத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குன்னு சொன்ன உடனே மன்னனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே அம்மாவை பார்த்து, அந்த அம்பாளை பார்த்து, தாயே உன்னுடைய கருணையே பெரும் கருணை, நீ எப்படி எனக்கு கருணை காமிச்சியோ அத மாதிரி உன்கிட்ட வந்து வேண்ட அத்தனை பேருக்கும் நீ உன்னுடைய கடைக்கண் பார்வைய கருணைய காமிக்கணும்னு வேண்டினார். அதனால அந்த அம்பாளுக்கு நன்றி சொல்றதுக்காக, நன்றி செலுத்துறதுக்காக அப்ப புழக்கத்துல அரைக்காசு நாணயம்னு ஒண்ணு இருந்தது. அந்த அரைக்காசு நாணயத்துல ஒரு பக்கம் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த தேசிய சின்னத்துக்கு பதிலா அந்த பிரகதாம்பாளினுடைய திருவுருவத்தை பொறித்து இன்னொரு பக்கம் விஜயன்னு தெலுங்கு எழுத்துல பதித்து அந்த காசை அந்த மன்னன் மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கினான். அம்பாளினுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட காசுங்கிறதுனால அந்த அரைக்காசுக்கு அம்மன் காசு அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. புதுக்கோட்டையில இருக்கிற பிரகதாம்பாளினுடைய திருவுருவம் அந்த காசுல பொறிக்கப்பட்டிருந்ததுனால புதுக்கோட்டையில இருக்கிற பிரகதாம்பாளுக்கு அரைக்காசு அம்மன் என்கிற பேரும் உண்டு.